குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர டெய்லி குடிக்கக்கூடிய கால்சியம், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட 2.5 வயசு பாப்பாக்கு டெய்லி நான் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி ட்ரிங்க் இதான். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் கருப்புளுந்து எடுத்துக்கிறேன். இதை சிம்ல வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதும் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் வரகரிசி சேர்த்துக்கிறேன். நீங்க நார்மல் பச்சரிசி இல்லைன்னா ஏதாவது ஒரு மில்லட் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தி. இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர், இது வந்து நான் வீட்லயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. என்னதான் அரைச்சாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம ஜலிச்சுக்க போகிறோம். இது ஜலிச்சதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ கப்பி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டான பவுடரை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஈரம் படாமல் இருந்ததுன்னா 1 மந்த் வரை நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வருமனும் பாருங்க. இது கைவிடாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சு வரும்போது நான் நயம் கருப்பட்டி இல்லை பனவெல்லம்னு சொல்லலாம். இதை நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான், சூப்பரான கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்க நீங்கள் இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்காக காய்ச்சி ஆற வச்சின பால் இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கான ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.